சிம்ம லக்னத்துக்காரன் எந்த திசா புத்தியில் நல்லா இருப்பான்னு சொல்லியா அப்படின்ட்டு நல்ல கேள்விதான். சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் பாபர் சுபர் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா பாப கிரகங்கள் சுப கிரகங்கள்ன்றத ரெண்டா பிரிச்சுக்கணும். இதில் நைசர்கிக பாவி நைசர்கிக சுபர் அப்படின்றத தாண்டி ஒரு லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி 5க்கு அதிபதி 9க்கு அதிபதி. குறிப்பாக சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு பெற்ற கிரகங்கள், பார்வை பெற்ற கிரகங்கள், அல்லது குரு செவ்வாய் சூரிய தசா காலங்கள், இவைகள் நன்மையை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நைசர்கிக பாவின்னு சொல்லும்போது கடுமையான பாவ கிரகத்தில் முதல் நிலை அந்தஸ்தை பெறுபவர் சூரியன். அப்போ சூரிய திசை வரலாமா? சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி திசை, அது ஆணோ பெண்ணோ, சூரிய திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா தலைமை பண்பு மிக்கவராகவும் பல நபர்களை வழி நடத்தக்கூடியவர்களாகவும் நன்மை தீமைகளை கடந்து ஒரு ராஜாவாக வாழக்கூடிய அமைப்பு சிம்மாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம எல்லாரும் சிம்மம்னா சிங்கம் நினச்சிக்கிட்டோம், அப்படி கிடையாது. ஆசனம், சிம்மாசனம், ஒரு உயர் பொறுப்பை வகிக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுப்பது சூரிய திசை சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அந்த சூரிய திசைன்றது எப்படி இருக்கணும்னா சிம்மத்தில் ஆட்சி, மேஷத்தில் உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது குரு சூரியன் சேர்க்கை, இதை தான் சிவ ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரு சூரியனை பார்க்கறது, சூரியன் குரு சேர்றது, இந்த ரெண்டு அமைப்பு இது ரொம்ப மிடுக்கான தோற்றத்தையும் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆஸ்தி அந்தஸ்தையும் கொடுத்து அவங்களுக்கு பெரிய ஆட்சி பொறுப்பில் அமர வச்சு பல விஷயத்தில் கட்டுப்படுத்துகிற பல பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு அந்த ஜாதகர் வந்துடுவாங்க. அப்போ சூரிய தசை வர்றதுன்றது யோகம். அப்போ இந்த இடத்துல சூரியன் ராகு கிரகண தோஷத்துக்குள்ளார இருக்கிறது, அதாவது 10 டிகிரிக்குள்ளார, குறிப்பாக 3 டிகிரிக்குள்ளார சூரியன் ராகு சேரக்கூடாது சிம்ம லக்னத்துக்கு. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருக்கவே கூடாது. 6 கூடையவன் குரு சேர்க்கை இருக்கலாம், அஷ்டமாதிபதி தானே. இங்கே நம்மளுக்கு ஒரு பயம் வரும், அதுதான் சொன்னேன். 5 9க்கு அதிபதி சூப்பர் பாபரையானா குரு சூரியன் சேர்க்கை நல்லது, சிவராஜ யோகம்னு வந்துடும் அந்த இடத்துல, அது நல்ல விஷயம். செவ்வாய் சூரியன் சேர்க்கை யோகம், திரிகோணங்கள்ல இருந்தாலும் நல்லது. செவ்வாய் சூரியன் சேர்ந்தா மிலிட்ரி, போலீஸ், இன்னொன்று கேட்டிங்கன்னா மிடுக்கான தோற்ற புலவை கொடுத்து ஒரு யூனிஃபார்ம் ஜாப் அவங்களுக்குலாம். இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை மட்டும் ஒரு மன்னனுக்கு மன்னன் ஆவான், அல்லது மதியுடனே அமைச்சராக இருப்பான் ஒரு இடத்துல, ஒரு நல்ல மதிநுட்பம் மிக்க அரசனுக்கே ஆலோசனை சொல்ல இடத்துல உட்காந்துருப்பான். இவன் பெரிய அரசனாக இருப்பார் ஒருத்தர், அவர் கூப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவேன், ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பாங்க. குரு சூரியன் இருங்கன்னா அவனே சிம்மாசனத்தில் இருப்பான். அப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு செவ்வாய் தொடர்படைந்த தசா காலங்கள் மிக சிறப்பான யோகத்தையும் அந்த நபரை உயர்த்தி நிற்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்குமே அனில் மிக இல்லை. எந்த திசை வரவே கூடாது அதையும் சொல்லும்ல. இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசை பின்னி பெடல் எடுத்து தனியாக பிச்சு போட்டுரும். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிர திசை, சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்ற தசா காலங்கள் வரக்கூடாது. புதன் திசை வரலாமா? ஒன்றும் பண்ணாது. ஏன்னா 2-11க்கு அதிபதி, ஏகாதிபத்தியம் 2-11, தன லாபாதிபதி புதன். புதனுக்கு தனித்துவம் கிடையாது, சேர்க்கை பெறக்கூடிய கிரகங்களோட காரகத்தை அது எடுத்துக்கும். செவ்வாய் கூட புதன் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆலோசகர். சூரியன் புதன் எப்பயும் ஒன்றா தான் இருக்கும். புத ஆதித்ய யோகம், குரு புதன் நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை. 5க்கு அதிபதி கூட 2க்கு அதிபதி சேர்ந்தா யோகம், 5க்கு அதிபதி லாபாதிபதி சேர்ந்தா யோகம். அப்போ புதனுக்கு தனித்துவம் இல்லைன்றதுனால இப்போ புதன் குரு சேர்க்கை, புதன் செவ்வாய் சேர்க்கை, புதன் சூரியன் சேர்க்கை தப்பு இல்லை. கட்டாயம் சனி திசையும் சுக்கிர திசையும் வந்ததுன்னா ஆளை படுக்க வச்சிரும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது. அப்போ சனி வக்கரம் பெறுவதும் சுக்கிரன் வக்கரம் பெறுவதும் நன்மை இந்த ஜாதகத்திற்கு. குரு செவ்வாய் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறது, ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருக்கிறதும், குரு வக்கரமாக கூடாது, செவ்வாய் வக்கரமாக கூடாது இந்த ஜாதகத்துக்கு. வக்கரமானாலும் நீசமானாலும் லக்கணத்துக்கு 6-8 பவனில் மறைஞ்சு இந்த திசை வந்தாலும் நன்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.